பரிசுத்தமுள்ள பிதாவை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. தேவாதி தேவனை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைக்காக ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்திலே ஆண்டவரை வந்து நிற்கிறோம். ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நீர் எங்களுக்கு பகிர்ந்து தரும்படியாக கேட்கிறோம். ஆண்டவரே உம்முடைய வார்த்தையில் இருக்க வல்லமையை நாங்கள் ஆண்டவரை எங்களுக்குள்ள எடுத்துக்கொண்டு அதன்படி வாழ கற்றுத் தரும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் தந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரை நீர் எங்களை வழிநடத்தும், எங்களை இந்த வார்த்தையிலே ஆண்டவரை உறுதிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய கரத்திலே என்னையும் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருத்தரையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ராஜா. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணி நிற்கிற பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் இன்றைய நாட்களிலும் நாங்கள் எங்களுடைய வார்த்தையை நாங்கள் இந்த நேரத்தில் தியானிக்கிறதுக்கு முன்பாக தேவனிடத்திலே நாங்கள் எங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் பாடமாக்கி கொள்கிறோம். அவர் தருகிற வார்த்தை, சில வார்த்தைகளை நாங்கள் அறிந்தே இருக்கிறோம். அடிக்கடி நாங்கள் அதை யூஸ் பண்ணுறதுனாடி நாங்கள் ஒரு சின்ன ஒரு வசனத்தை தொடக்கி விட்டால் மிச்சத்தை முடிக்கிற மாதிரி ஆக்கள் எல்லாம் நீங்கள் இருப்பீங்க. அப்படி ஆண்டவர் அது சும்மா இல்லை, அது தேவனுடைய ஆண்டவர் கொடுக்கிற உண்மையாகவே ஒரு நல்ல ஒரு வரம் தான். அதிலும் தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். இந்த நேரத்தில் நாங்கள் முதலாவதாக யாக்கோபு புஸ்தகத்துக்கு நாங்கள் கடந்து செல்வோம். யாக்கோபு புஸ்தகத்திலே முதலாவது அதிகாரம் 21வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துக்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை இரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய வசனத்தை நாங்கள் சாந்தமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த வசனம் சொல்கிறது. தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, எங்களுக்கு இருக்கிற அழுக்கையும் துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு உங்கள் உள்ளத்திலே நடப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாவை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தையை நாங்கள் சாந்தமாய் கேட்டு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை நாங்கள் வாசிக்கிறோம், கேட்கிறோம், அதன்படி நாங்கள் நடந்து ஜீவித்து வருகிறோம். ஆனால் அவருடைய வார்த்தையை நாங்கள் இன்னும் கொஞ்சம் டீப்பாக நாங்கள் போக வேண்டாம். அவருடைய வார்த்தையை நாங்கள் சாந்தமாய் கேட்கிறோம். அந்த சாந்தமாய் கேட்கிற அவருடைய வார்த்தைகள் எங்களுக்கு அந்தந்த நேரத்திலே அந்தந்த காலத்திலே எங்களுக்கு நன்மையை கொடுக்கிறது. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அந்தந்த நேரத்திலே எங்களுக்கு அவருடைய வார்த்தை எங்களை சரியான பாதையிலே வழிநடத்தும், எங்களுக்கு ஆறுதலை தரும், எங்களுக்கு நிம்மதியை தரும், எங்களுக்கு சந்தோஷத்தை தரும், எங்களுக்கு ஒரு திடனை தரும். தேவனிடத்திலே நாங்கள் விசுவாசத்திலே நாங்கள் வளருவோம். இப்படியாக அவருடைய வார்த்தையிலே அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளலாம். அவருடைய வார்த்தையை நாங்கள் தினமும் நாங்கள் வாசிக்கிறோம், தினமும் கேட்கிறோம். அதன்படி நாங்கள் வாழ்ந்து கொண்டு வருகிறது நிமித்தம் நாங்கள் தேவனை விட்டு பிரியாதபடிக்கு அவருடைய அன்பு எங்களை திரும்பவுமாக சூழ்ந்து கொண்டே இருக்கிறது. நாங்கள் ஆண்டவரோட ஒருத்தர் நாங்கள் என்ன செய்யக்கூடாது? கோபிக்க கூடாது. ஆண்டவரோட நாங்கள் கோபமாக இருக்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட ஜெபத்தை வச்சு போட்டு ஆண்டவர் செய்யலையாண்டா ஆண்டவரோட நாங்கள் கோபம் பிடிக்கிறதுக்கு நாங்கள் ஒன்றும் செய்யலாது. ஆண்டவர் மேலே நாங்கள் கோபப்படையிலாது. அவர் எங்களுக்கு தருகிறதை நாங்கள் ஆமேன் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. என்றால் அவர் தருகிற எல்லா காரியங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே நன்மையான காரியங்களாக இருக்கிறது. அவர் கெட்ட காரியங்களை எங்களுக்கு கொடுக்கிறவர் இல்லை. இந்த அதிகாரத்திலே 17வது வசனம் சொல்லுவது, நன்மையான எல்லா ஈவுகளும் பரத்திலிருந்து எங்களுக்கு கிடைக்கிறது. நன்மையான எல்லா ஈவுகளும் பரத்திலிருந்து எங்களுக்கு கிடைக்கிறது. தேவன் பரத்திலிருந்து எங்களுக்கு நன்மையான ஈவுகளை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். நாங்களே இதை தேடிக்கொள்ற இல்லை, ஆண்டவர் எங்களுக்கு தருகிறவராயிருக்கிறார். அதை நாங்கள் பெற்றுக்கொள்கிற ஒரு உள்ளத்தை நாங்கள் உடையவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். எபேசியரிலே நாங்கள் பார்ப்போம். 4வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அதாவது பழைய மனுஷனை நாங்கள் களைந்து விட்டு
நாங்கள் புதிய மனுஷனை நாங்கள் தரித்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அது எப்படிப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது என்றால், ஞானஸ்தானத்துக்கு கூட நாங்கள் இந்த காரியத்துக்குள்ளாக கடந்து வருகிறோம். எங்களுடைய பழைய மனுஷன் அடக்கப்படப்படுகிறான். புதிய மனுஷன் கிறிஸ்துவிலே நாங்கள் எழும்புகிறதா இருக்கிறது. அதை நாங்கள் கடந்து அங்கே வந்திருக்கிறோம். சிலர் இப்படியாக ஆண்டவர் எங்களை வழிநடத்தி வருகிறார். அப்ப பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போக வேண்டும், எல்லாம் புதிதாக வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. அதாவது எங்களுடைய உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலே பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன். பாருங்க, எங்களுடைய சாயல் அது இந்த உலகத்துக்குரிய காரியங்களை அதிலே நாங்கள் களைந்து விட்டு அவருடைய சாயலை நாங்கள் தரித்துக் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அவருடைய நாங்கள் எங்களுடைய சுயமெனில் சாம்பலாய் மாறுவோம். நாங்கள் ஆவியானவரினால் வழிநடத்தப்பட வேண்டும். நாங்கள் ஒரு புதிய மனுஷனாக தேவனுடைய சன்னிதானத்திலே நிற்கிறோம். புதிய மனுஷனாக எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எங்களை, அதாவது எங்களுடைய சாப்டர் ஒரு பக்கம் க்ளோஸ் பண்ணி புது சாப்டர் திறக்கப்படுகிறது ஆண்டவருடைய சன்னிதானத்தில் எங்களுக்கு. நாங்கள் இந்த பூமியில பிறந்து வளர்ந்து வரைக்கும் எங்களுக்கு என்ன நடக்குதுன்னா, நாங்கள் எப்படியோ எல்லாத்தையும் நாங்கள் கற்றுக்கொண்டு வருகிறோம். எல்லாத்தையும் கற்றுட்டு வரைக்கும் ஆண்டவருடைய வசனம் எங்களை சரிப்படுத்துகிறதா இருக்கிறது. இதிலே ஒரு மாற்றமுமே இல்லை. நாங்கள் எங்களுடைய மனதை சிந்தனையை நாங்கள் எடுத்துக்கொள்வோமா இருந்தால், எங்களுடைய சிந்தனையை நாங்கள் எப்படியாக நாங்கள் அறிந்து கொள்ளலாம்? எங்களுடைய சிந்தனைகளை எப்படியாக அறிந்து கொள்ளலாம்? நாங்கள் கண்களை மூடுவோமா இருந்தால் எங்களுடைய சிந்தனைக்கு வருகிற காரியங்களை நாங்கள் எங்களுக்கு உள்ளுக்கு இருக்கிற ஒரு ஸ்கிரீன்ல நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படித்தானே? ஜெபம் பண்ணும்போது நாங்கள் கண்ணை திறந்து கொண்டு நாங்கள் ஜெபம் பண்ணோம்னா அதுல ஒரு பயபக்தி இருக்காது. கண்ணை மூடிக்கொண்டு நாங்கள் ஜெபிப்போமா என்றால் ஆண்டவரோட எங்களுடைய ஆவி அவரோடு இணைகிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அவருடைய ஆவி எங்களை வழி நடத்துவதை காணக்கூடியதாக இருக்கும். நாங்கள் கண்களை மூடினோம் என்றால் உண்மையாகவே நாங்கள் எங்களுடைய சுற்றுலா இருக்கிற எல்லா காரியங்களையும் நாங்கள் மறந்து, ஏனென்றால் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு நாங்கள் வித்தியாசமாக உங்களுக்கு கொண்டு சொல்கிறேன். எல்லாரும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுற நாங்கள் என்ன செய்வோம்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படி ஒரு பக்கமாக இருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோன் நாங்கள் போய் எடுத்து யாரையாவது நாங்கள் கால் பண்ணுறதுக்கு நாங்கள் போய் என்ன செய்வோம்னா, அந்த ஸ்மார்ட் ஃபோனை கையில் எடுத்தோன்னே எங்களுக்கு தெரியும் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் ஒன்று வந்திருக்குது. நாங்கள் என்ன செய்வோம், அந்த வாட்ஸ்அப் மெசேஜை தான் நாங்கள் முதல் பார்ப்போம். அதை நாங்கள் பார்த்துட்டு அந்த வாட்ஸ்அப் மெசேஜை வாசிச்சுட்டு அது எப்படியான ஒரு, அதாவது நியூஸை நல்ல சந்தோஷமான நியூஸ்ன்னா ஓகே, ஆனால் கொஞ்சம் துக்கமான நியூஸ்ன்னா நாங்கள் அதில் மூழ்கிடுவோம். பேருந்து நாங்கள் இந்த கால் பண்ணுறதுக்கு வந்த ஆளையே நாங்கள் மறந்துடுவோம். கால் பண்ணுறதுக்கு வந்த ஆளே நாங்கள் மறந்துட்டு பேருந்து நாங்கள் அந்த வாட்ஸ்அப் மெசேஜுக்கு தான் நாங்கள் செய்தி அனுப்புறதுக்கு, அந்த அனுப்பின ஆளுக்கு திரும்ப பதில் அனுப்புறதுக்கான அந்த நேரத்திலே நாங்கள், அதாவது நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்தி என்ன மாதிரி எழுதலாம், எப்படி நாங்கள் அவருக்கு எழுதலாம் சொல்லி நாங்கள் அதிலே எங்களுடைய டைமை நாங்கள் எடுத்துடுவோம். இதே எங்களுடைய மைண்டுக்கு கொண்டு வாங்க. நாங்கள் ஜெபிக்கிறதுக்கு போய் இருக்கேக்கல எங்களுடைய கண்ணை நாங்கள் மூடாம, ஒரு ஆயத்தம் இல்லாம நாங்கள் ஒரு ஜெபம் சொல்லி ஆண்டவர் இடத்துல போயிருக்கேக்கல ஜெபமே வராம இருக்கும். வாயில கண்களை மூடி ஆண்டவர் நாங்கள் தரிசிக்கல ஆவியானவர் எங்களுக்கு வார்த்தை எழுதி கொடுக்கிறார். ஆவியானவர் எங்களுக்கு வார்த்தையை கொடுக்கிறவர்களாக இருக்கிறார். அப்ப அவர் எங்களுக்கு வார்த்தையை எங்களுக்கு தரைக்கல, நாங்கள் இந்த வாயினாலே நாங்கள் அதை அறிக்கை செய்கிறோம். அறிக்கை செய்யும் போது எங்களுக்குள்ளே ஜீவன் உண்டாகிறது. இதுபடி நாங்கள் பார்ப்போமா இருந்தால், முதலாவது நாங்கள் ஜெபிக்கிறதுக்கு நாங்கள் போயிருப்போமா இருந்தால், நாங்கள் வாயில வர்றது என்ன? முதலாவது என்ன வர்ற? துதி. அடுத்தது
பாடல். நான் சொல்றது, நான் கேட்க வேண்டிய இது என்னென்றா, நான் கூட கேட்கறது, முதலாவது நாங்கள் என்ன செய்ய வேண்டாம், நன்றி பலிகளை நாங்கள் ஏறெடுப்போம். நன்றி பலியை நாங்கள் ஏறெடுத்து தேவனிடத்திலே எங்களுடைய பிரச்சனையை கொண்டே முன்னுக்கு வைப்போம். சில வழியில் எங்களுடைய பிரச்சனை கொஞ்சம் எங்களுக்கு எங்களோட மைண்ட்ல திருப்ப எங்களை அட்டாக் பண்ணி கொண்டிருக்க வேண்டாம். நாங்கள் இந்த நன்றி பலி சொல்லாமலே நாங்கள் எங்களுடைய பிரச்சனை ஆண்டவரிடத்துல நாங்கள் கொண்டு போயிடுவோம். விளங்குதா? ஆண்டவரே, எனக்கு இப்படியான கஷ்டமா இருக்கு, எனக்கு இதுல ஒரு வழியை உண்டாக்க சொல்லி இப்படியெல்லாம் நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். ஆனாலும் எங்களுடைய சிந்தனை என்ன மாதிரி என்றால், அதுல இருக்கிற அந்த நாங்க வாசிச்ச வசனம், முதலாவது வாசிங்க அந்த யாக்கோபு 1. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்ப பாருங்க, அவருடைய வசனத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்களுடைய கண்களை மூடி நாங்கள் ஜெபம் செய்வோம். ஜெபம் செய்யல ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான ஆண்டவர் உண்மையா அவற்றை படைப்பை நாங்கள் நினைச்சு பார்ப்போமா இருந்தா, அதை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமா இருந்தா, அதை நாங்கள் விளங்கி கொள்ளிடாது. எல்லாருக்கும் நல்ல மூளையை தந்திருக்கிறார் ஆண்டவர். உண்மைதான், நல்ல மூளையை தந்திருக்கிறார். எங்களுடைய மூளையில நாங்கள் பார்க்குறோம். எங்களுடைய வயசுலேருந்து நாங்கள் பார்ப்போம். சின்ன வயசில் செய்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? இருக்குது. அதெல்லாம் உங்களோட மெமரியில் பதிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் சின்ன வயசில் உங்களுக்கு நடந்த சில காரியங்களை கூட நீங்கள் ஞாபகத்தில் வைத்திருக்கீங்க. அப்போ ஆண்டவர் எப்படிப்பட்டவர் பாருங்க. எங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோசனையை, ஒரு ஞாபகத்தை, ஒரு நல்ல ஒரு மூளையை தந்திருக்கிறார் ஆண்டவர். இப்படியாக நாங்கள் இருக்கிறோம். ஆனால் இவைகள் எல்லாம் சில நல்ல காரியங்களும் எங்களுக்கு இருக்கு ஞாபகத்தில், கெட்ட காரியங்களும் இருக்கு. அந்த கெட்ட காரியங்களை சரிப்படுத்துறதுக்கு ஆண்டவருடைய வசனம், அந்த வசனம் ஆண்டவர் எங்களுக்கு புதியவைகளை தருகிறார். அந்த புதியவைகள் அந்த பழையவைகளால அதுக்கு மேலாக என்னது பதிக்கப்படுகிறது. அப்ப எங்களுக்கு ஒரு நல்லொரு எங்களுக்கு என்ன தெரியுது, எங்களுடைய 5 அதாவது எங்களுடைய சிந்தனைகளிலே நாங்கள் எடுத்து பார்க்கல, ஆண்டவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். எனக்கு ஆண்டவர் கைவிடுகிற தேவன் அல்ல, ஆண்டவர் எனக்கு நன்மை செய்கிறவர் என்று சொல்லி நாங்கள் அவரை அறிந்திருக்கிறோம். அவரை நாங்கள் இன்னுமாய் கட்டிச்சார். நாங்கள் இவ்வளவு காலம் நாங்கள் மாம்சத்திலே சில வழியில் ஆண்டவரை தேடி இருக்கலாம். மாம்சத்திலே நாங்கள் ஆண்டவரை தேடி ஆண்டவரை ஆவியிலே நாங்கள் முற்று முழுதுமாக மூழ்க வேண்டும். முற்று முழுதுமாக மூழ்க வேண்டும். மூழ்கி ஆண்டவரை தேட வேண்டும். மாம்சத்திலே இப்ப சொல்றேன்னு குரணைக்காயங்கோ, மாம்சத்தில் நான் தேடுறேன்னு சொல்றேன்னா, அதாவது ஏதோ நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை சேர்ச்சுக்கு போகணும் அந்த ஒரு கட்டாயத்தோட நாங்கள் ஆண்டவர் இடத்துல வந்திருக்கலாம். நான் ஒரு தடவை குற்றம் சாட்ட விரும்பவில்லை. ஆனால் ஆண்டவர் ஆவிக்குரிய வாழ்க்கையை தான் ஆண்டவர் பார்க்கிறார். எங்களுடைய மாம்சம் எங்களுக்கு ஒரு கொஞ்ச காலத்துக்கு நாங்கள் இங்கே இருப்போமே இருந்தால் அது மட்டும் தான் எங்களுடைய மாம்சம். என்னென்று பிரசங்கியில புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, சூரியனுக்கு கீழே இருக்க எல்லாம் மாயை, எல்லாம் மாயை. சூரியனுக்குள்ளே நாங்களும் சூரியனுக்குள்ள தான் இருக்கிறோம். எல்லாம் மாயை. அப்போ பாருங்க, நாங்கள் ஆண்டவருக்கு சொல்லி தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரங்களாய் நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையில நாங்கள் முற்று முழுதுமாய் 100க்கு 100 வீதம், 100 வீதத்தை விட 200 வீதம் சொன்னீங்கன்னா நம்பாதீங்க. அது பொய். அது 100க்கு 100 வீதம் நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையில உறுதியாகிறவர்களா இருக்க வேண்டும். 100க்கு 75, 55, 40 அப்படி நாங்கள் இருந்த காலங்களும் உண்டு. ஆனால் எங்களுடைய விசுவாசம் காத்துக்கொள்ளப்படுகிறது. எங்களுடைய விசுவாசத்தை தான் ஆண்டவர் கடைசி நாட்டில் வருகிற நேரம் விசுவாசத்தை காண்பேனோ. ஆண்டவர் பரிசுத்தத்தை கேட்கல,
விசுவாசத்தை நான் காண்பினோன்னு தான் கேட்கிறேன். இப்ப எங்களுக்கு கிடைக்கிற நியூஸ்கள் எல்லாம் எங்களுடைய விசுவாசத்திலிருந்து கீழே இறக்கி கொண்டு வருகிறதான நியூஸ்கள். என்ன, இந்த கிழமை போன கிழமை இஸ்ரேல் சண்டையை தொடங்கினது. எத்தனை நியூஸை நீங்க கேட்டுட்டீங்க? உலகம் அழிய போது, 3வது யுத்தம் தொடங்க போது, உலக யுத்தம் தொடங்க போது, அணு குண்டை பாவிக்க போறான். எத்தனையோ நியூஸ்களை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இதுகளெல்லாம் எங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்குற நியூஸ்களா? எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிற நியூஸ்களா? அப்படியா இருக்குது? இல்ல. நாங்க ஆண்டவருடைய வார்த்தையில உறுதியானிக்கணும். என்ன நடந்தாலும், என்னுடைய காலைக்குள்ள பூமி இல்லாம போனாலும் நான் ஆண்டவர்கிட்ட விசுவாசமா இருக்கும். நான் போய் சேர வேண்டிய இடம் அவர். இதுல இருக்கிற நாங்க சம்பாதித்த இந்த வருஷம் முழுக்க இந்த இவ்வளவு காலமும் நாங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து அது இதெல்லாம் நாங்க சேர்த்து வச்சிருந்தாலும் எல்லாத்தையும் நாங்க விட்டுட்டு தான் போகிறோம். நான் என்னுடைய ஆத்மா ஆண்டவர்கிட்ட போய் சேர்றதுதான் முக்கியம். இதைத்தான் ஆண்டவரிடத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. இப்படியாக நாங்கள் வருகிற நியூஸ்களை கேட்டு எங்களுடைய விசுவாசம் தளர்ந்து போகாதபடிக்கு அவருடைய வார்த்தையிலே நாங்கள் சாந்தமாய் அவருடைய வார்த்தையை நாங்கள் சாந்தமாய் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த வார்த்தையிலே உறுதியாக நிற்க வேண்டும். யாராவது இந்த மெசேஜ் முடிஞ்சு நீங்க வீட்டை போன உடனே டெலிபோன் எடுத்து ரஷ்யாவுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை தொடங்கிட்டேன்னா சொல்லுங்க, போன வை நான் ஜெபிக்கணும். சரியா? இது நார்மலா எங்களுக்கு நாங்க இந்த உலகத்துல ஜீவிச்சு வர முன்னாடி யாராவது இப்படியான நியூஸ் சொன்னோன்னு நாங்க கேட்டவைகளையும் நாங்க அறிஞ்சவர்களையும் எங்களுடைய நினைவுகள் திருப்பவும் ரிப்பீட் பண்ணி இல்லை இது போன முறையும் அப்படித்தான் நடந்தது, அது அவங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு நாங்க கதையை வளர்க்க தொடங்கிடுவோம். அப்படியாக இருக்காம நாங்களும் கூட இல்லை ஸ்ரீலங்காவிலிருந்து வரைக்கும் இடம்பெயர்ந்து வரைக்கும் சண்டைகளால் தான் நாங்கள் இங்கே வந்து சேர்ந்துருக்கோம். நாங்களும் சில இதுகளை நாங்களும் கண்டுதான் வந்திருக்கிறோம். ஆனால் இப்ப வரப்போற யுத்தம் இன்னும் மகாபெரிய யுத்தம் ஆகாது. அந்த மகாபெரிய யுத்தத்திலே இருந்து எங்களை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து ஒருவரே வழி. அவர் ஒருவரே வழியாயிருக்கிறார். அப்ப எங்களுக்கு தேவை என்ன? இந்த சண்டை சச்சரவு எல்லாம் நடக்கட்டும். ஏனென்றா ஆண்டவருடைய வசனம் இப்படியாக சொல்லுகிறது, எப்படி யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், ஆனாலும் கலங்காத படிக்க எச்சரிக்கையாயிருங்கள். தொடர்ந்து என்ன சொல்லுகிறது? முடிவு உடனே வராது சொல்லப்படுகிறது. ஏனென்றா ஆண்டவர் இன்னும் காத்து கொண்டிருக்கிறார். இன்னும் மக்கள் ரட்சிக்கப்படணும். அதுக்காண்டி நான் சொல்லல சண்டை வரப்போற இல்லைன்னு நான் சொல்ல இல்லை. சண்டை வந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு தான் நாங்கள் முதலிடத்தை கொடுக்கணும். என்னண்டு அவருடைய வார்த்தைகள் தான் நிறைவேறுகிறது. அவருடைய வார்த்தைகள் தான் நிறைவேறுகிறது. நாங்கள் ஒரு ஜெனரேஷனை நாங்கள் எடுப்போம் வேண்டாம். அந்த ஒரு ஜெனரேஷன் கிட்டத்தட்ட 40 வருஷம் தான் அவங்க கணக்குறாங்க. சில பேர் சொல்லலாம் இல்லை அது பிள்ளைன்னு சொல்லி, ஆனால் 40 வருஷம் தான் அவங்க கணக்குறாங்க. சின்ன பிள்ளையிலேருந்து வளர்ந்து வந்து மேரி பண்ணி தாங்களுக்கும் பிள்ளைகளை பெற்று அவையில் வளர்ந்து வரைக்கலாம். அது ஒரு ஜெனரேஷனாக அப்படி வருது. இந்த உலகத்துக்குள்ளேயும் நான் என்ன எடுப்போமே, நானே எத்தனையோ சண்டைகளை கேள்விப்பட்டு தான் இருக்கிறேன். ஆனால் கேள்விப்படாத சண்டைகள், கேள்விப்படாத காரியங்கள் அநேகம். ஆனாலும் ஆண்டவர் எங்களை காத்து வழி நடத்தி வருகிறார். எங்களுடைய ஆத்துமா காக்கப்படுகிறது. தேவனுடைய சித்தம் இல்லாமல் ஒன்றும் நடக்காது. எங்களுடைய ஜெபங்கள் அப்படியாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். அப்படியாக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். நாங்கள் இன்னொரு வசனத்தை நாங்கள் பார்ப்போம். ஜோவான் இதுல சொல்லப்பட்ட எபேசியர் வாசிக்கிறாங்க. ஓகே, ஜோவான் 6வது அதிகாரம் 8வது அதிகாரம் 31-32 வாசிக்கிறோம். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். ஆமென், ஆமென். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, யூதர்கள் விசுவாசம், அவர்கள் விசுவாசிக்கிறாங்களே கொஞ்சம் கஷ்டமான காரியம்.
ஆனால் அவர்கள் விசுவாசித்தார்கள். நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே நீங்கள் என்னுடைய சிஷ்யராக இருப்பீர்கள். அதுக்கு பிறகு சொல்லப்படுகிற வசனம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எல்லாரும் சொல்லுங்க, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் எங்களை விடுதலையாக்கி இருக்கிறது. நாங்கள் சத்தியத்திலே நிலைத்திருக்கிறோம். தேவனுடைய சத்தியமே சத்தியம். இப்போதைய காலத்திலே வேறு வேறு காரியங்கள் எல்லாம் வந்து சொல்றாங்க, பைபிளே புளையா எழுதி இருக்கிறாங்க, பைபிளே சரியில்லை, பைபிளே இது இல்லை. எத்தனையோ காலங்களுக்கு ஒவ்வொரு காலங்களுக்கும் ஒவ்வொரு பைபிள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல நாங்க எதை நம்புறது? நம்புறதுக்கு ஏற்ற ஒரு உள்ளம் எங்களுக்கு கிடைக்கணும். ஏன் சொல்லுங்க பாப்போம். விதை விதைக்கிறோம் என்ற அந்த உபமையை பற்றி நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம். அது நல்ல நிலங்கள்ல விழுந்தாதான் அது கனியை கொடுக்கும். அப்ப எங்களுடைய இடம், எங்களுடைய உள்ளம் நல்ல உள்ளங்களாய் மாற வேண்டும். அதற்கு பிறகு நாங்கள் கனி கொடுப்போம். அப்ப நல்ல உள்ளமாய் மாறாத உள்ளம் என்ன சொல்லும் என்றால், இந்த வேதம் புளையா எழுதியிருக்கு சொல்லும். இந்த வேதம் இப்படியாக எழுதியிருக்கு சொல்லும். புளையாக எழுதி இருக்குது, அந்த வேதத்தில் இப்படி கிடக்கு, இந்த வேதத்தில் இப்படி கிடக்குன்னு சொல்லி அவர்கள் குழப்புகிற ஆட்களாய் இருப்பார்கள். ஏன் பவுல் கூட எழுதியிருக்கிறார், உங்களில் நடுவில் இருந்துதான் கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள், கள்ள பூதர்கள் எழும்புவார்கள். பவுல் வடிவாக எழுதியிருக்கிறார். அது உலகத்திலிருந்து வர்றதில்லை, உங்கள் நடுவிலே இருந்துதான் அவர்கள் எழும்புவார்கள். இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 6வது அதிகாரம் 63வது வசனம் இப்படியாக சொல்கிறது, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அந்த ஜீவன் இல்லாதவனுக்கு ஜீவனை கொடுக்கிற வசனம், ஆவி இல்லாதவனுக்கு ஆவியை கொடுக்கிற வசனம் ஒன்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆவி இல்லாமல் எங்களுக்கு, அதாவது ஆண்டவர் தந்த அந்த உயிர் எங்களிடத்திலே இருக்கிறது. ஆவி, ஆத்மா, சரீரம் என்று சொல்லி ஆண்டவர் எங்களை படைத்திருக்கிறார். அநேகரை நாங்கள் கவனிப்போமா இருந்தால் மாம்சத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மாம்சத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்களா தான். அது மாம்சமான காரியங்களுக்குள்ளே அவர்கள் முதலிடத்தை வைப்பார்கள். நல்ல வடிவா உடுக்கணும், நல்ல கிரீம் பூசணும், நல்ல சென்ட் அடிக்கணும், நல்ல உடம்பு இருக்கணும், நல்ல சாப்பிடணும். இதுகளெல்லாம் மாம்சத்துக்குரிய காரியங்கள். ஆவிக்குரிய காரியத்தை நாங்கள் எடுப்ப மாட்டால், ஆவிக்குரிய காரியம் உள்ளுக்கு இருந்து வெளிப்படைகளை ஆண்டவரிடத்திலே இருந்து காணப்பட்ட சுபாவங்கள் எங்களிடத்தில் வெளிப்படும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் இருந்து வெளிப்பட்டதான சுபாவங்கள் எங்களிடத்திலிருந்து வெளிப்படும். அப்ப எங்களை பார்க்கிறார்கள் என்ன சொல்லுவாங்கடா, இவன் ஒரு கிறிஸ்தவன். உலகம் சாட்சி கொடுக்கும் உங்களுக்கு. எங்களுக்கு இந்த இருமாப்பு, பொறாமைகள், பொய்கள் இதுகளெல்லாம் இருக்குமாண்டா உலகம் பார்த்து சொல்லாது கூட இவர் கிறிஸ்தவர். மத்தேயுல 15வது அதிகாரம் நினைக்கிறேன் 19வது வசனம். வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் இதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலை பாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். பாருங்க, இதை கொடுக்கப்பட்ட இந்த பட்டியலில் ஏதாவது ஒன்று எங்களுக்குள்ள இருக்குமா இருந்தா, எங்கள் இருதயம் அழுக்கு இன்னும் இருக்கிறது. இதுல கொடுக்கப்பட்ட காரியங்கள்ல ஏதாவது எங்களுடைய இருதயத்தில் இருக்குமா இருந்தால், எங்களுடைய இருதயம் முதலாவது நாங்கள் வாசித்த வசனத்தை போல அழுக்குகளை நாங்கள் வெளியில எடுத்து போட வேண்டியதா இருக்கிறது. யாக்கோபு 1:21. அப்படி நாங்கள் அதை இப்ப எங்களை சரிப்படுத்துகிறதுக்கு தேவனுடைய வசனம் தான் வேணும். அப்ப தேவனுடைய வசனத்தை நாங்கள் எங்களுடைய இருதயத்தில் எடுத்துக்கொண்டு, இருதயத்தை நாங்கள் இந்த நிறமும் நாங்கள் துடைச்சி கழுவி
துப்புரவாக்கி கொண்டிருக்கிற ஜனங்களாய் இருக்க வேண்டும். ஹalleluya ஹalleluya. புரியுதா? ஒவ்வொரு நாளும் நாங்கள் என்னத்தினால தேவனுடைய வார்த்தையினாலே நாங்கள் நம்முடைய இருதயத்தை சுத்தப்படுத்திக் கொள்ளலாம். ஹalleluya ஆமென். ஆமென். தேவன் இயேசு கிறிஸ்துவானவருடைய இரத்தத்தினாலே எங்களை மூடி நாங்கள் எங்களை சுத்திகரித்துக் கொள்ளலாம். அவருடைய இரத்தம் எங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறது, எங்களை சுத்திகரிக்கிறது, எங்களை பரிசுத்தத்திலும் பரிசுத்தமாக்குறது அவருடைய இரத்தம். இப்படிப்பட்ட ஒரு தேவனை நாங்கள் ஆண்டி இருக்கிறோம். இப்படியாக நாங்கள் அடுத்த வசனத்தை நாங்கள் பார்ப்போம். நீதிமொழிகளிலே 4வது அதிகாரம் 20-23 மட்டும் நீங்க வாசிங்க. என் மகனே, என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை என் சாய், வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள், அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு, அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும், அவர்கள் ஜீவனும், அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமா. அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமா இருக்கிறது. ஹalleluya. ஸ்தோத்திரம். ஆமென். பாருங்கள், அழகாக எழுதப்பட்டிருக்கிறது நீதிமொழிகளிலே. நீதிமொழிகளை சின்ன பிள்ளைகள், வளர்ந்து வர்ற பிள்ளைகள் திரும்ப திரும்ப வாசிங்க. நீதிமொழிகளை திரும்ப திரும்ப வாசிங்க. என்னென்னா நீதிமொழிகளை 31 அதிகாரம் இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒரு அதிகாரத்தை நீங்க வாசிச்சு வாசிச்சு ஒவ்வொரு நாளும் நீங்க வாசிச்சு அதை மனப்பாடமாக்கி கொள்ளுங்க. பின்னுக்கு ஒரு காலத்துல அது உங்களுக்கு தேவைப்படுகிற ஒரு வசனங்கள். நீங்கள் வளர்ந்து வரைக்குள்ள ஒவ்வொரு அதாவது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு ஸ்டேஜை நீங்கள் தாண்டி போய்க்குள்ள இந்த வசனங்கள் உங்களை அதாவது உங்களை தூக்கி செல்கிற வசனங்கள், உங்களை காக்கிற வசனங்கள், உங்களை வளர்க்கிற வசனங்கள், உங்களுக்கு பரிசுத்தத்தை கொடுக்கிற வசனங்கள். உங்களுக்கு டிக்டாக் உங்களுக்கு தரப்போற வசனம் இல்லை. இது உங்களோட கையில இருக்க ஸ்மார்ட் போன்ல இருந்து நீங்க பார்க்கிற காரியங்கள் என்னன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கண்கள் என்னன்னு இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. கண்கள் கண்கள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. எங்களுடைய கண்ணை விட்டு பிரியாம இருக்கிறது எங்களுடைய ஹேண்டி, எங்களுடைய ஸ்மார்ட் போன் தான் எங்களுடைய கண்ணை விட்டு பிரியாம. நாங்க எங்களுடைய ஹேண்டியை கண்ட்ரோல் பண்ற இல்ல, எங்களுடைய ஹேண்டி தான் எங்களை கண்ட்ரோல் பண்ணுது. கவனமா இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். 24 மணித்தியாலத்துல நாங்க 12 மணித்தியாலம் செலவழிப்போம் வேண்டாம், சுக்கு நூறாத்தான் போவோம், ஒழுங்கா இருக்க மாட்டோம். நாங்க எங்களுடைய வாழ்க்கை தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் கவனிக்கிறது, அதாவது எங்களுடைய கண்களினாலே அவருடைய வார்த்தைகளை நாங்கள் பார்க்கிறதும் காதுகளினாலே கேட்கிறதும் எங்களுடைய இருதயமாகிய பலகையிலே நாங்கள் எழுதி கொள்ளுகிற வசனங்களாய் இருக்க வேண்டும். அவருடைய வசனம், இந்த வசனங்கள் தான் எங்களுக்குள்ளே கனியை கொடுக்கிற வசனங்களாய் இருக்கிறது. அல்லேலூயா. இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையிலே தியானமாக இருக்க மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 1. அதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்னா பிள்ளைகளுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். நாங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும், பிள்ளைகளுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். நாங்களும் எங்களுடைய பைபிள் டைமை நாங்கள் கூட்டிக் கொள்ள வேண்டும். பைபிள் டைம் வந்து நாங்கள் 5 நிமிஷம் நாங்கள் பைபிள் ரீட் பண்றது, அதாவது நாங்கள் வாசிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. நாங்கள் அரை மணித்தியாக நாங்கள் வாசிக்கிறவர்களாக இருக்கணும். பைபிளை நாங்கள் தியானிக்க வேண்டும், பைபிளை நாங்கள் மெடிடேட் பண்ண வேண்டும். இதுக்காகத்தான் நாங்கள் இப்போ கொஞ்சம் கூட கூட கூட்டங்களும் எல்லாம் வந்து கொண்டே இருக்கிறது. நாங்கள் பிள்ளைகள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸுக்கு போயிட்டு வந்த அப்புறம் திங்கட்கிழமை இருந்து ஞாயிற்றுக்கிழமை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரமாட்டா. கவனமாக இருக்க வேண்டும். வீட்டை நாங்கள் வாசிக்கிற வசனம் தான் எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்தி செல்லும்.
வீட்டை நாங்க கேட்கிற வசனங்கள். அப்ப நாங்க என்னெல்லாம் கேட்கிறோம்னு எங்களுக்கு தெரியும். இந்த அழுக்குகளெல்லாம் நாங்கள் ஒரு பக்கம் வாய்ச்சிட்டு அது திரும்ப எடுக்கிறதில்ல, அதை எரிஞ்சு விட்டாலும் பரவாயில்ல, அதை எரிஞ்சிட்டு நாங்கள் புதிய மனுஷனை நாங்கள் தரித்து கொண்டு புதிய காரியங்கள் தேவனுடைய காரியங்களுக்குள்ளாக நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்ப நாங்க பார்க்குற வீடியோக்கள், அதாவது எங்களை நாங்கள் இப்போ பாட்டுகளை நாங்கள் பார்க்குறோம், மெசேஜ்களை நாங்கள் கேட்குறோம். தேவன் கணக்க வேண்டாம் பைபிள் ஆப்பே எங்களை காணும். எத்தனை பேர் நீங்கள் பைபிள் ஆப் யூஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த பைபிள் ஆப்பில் இருக்கிற காரியங்கள் நல்லது. நாங்கள் அதை கேட்டுக்கொண்டே நாங்கள் இருப்போம். பைபிள் ஆப்பை நாங்கள் அதாவது ஒரு 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 அதிகாரத்தை நாங்கள் தொடங்கினோம்னா அது ஒரு கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும். ஆனால் நெடுகளும் அதைத்தான் கேட்காதீங்கோ, அதையும் கேளுங்கோ, டைமே எடுத்து தியானிங்கோ. வசனத்தை தியானிங்க. ஒரு வசனத்தை எடுத்துட்டீங்கன்னா அந்த வசனத்துல என்ன சொல்ற பாருங்க. இந்த வசனம், என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு செவி சாய். இவ்வளவு தேர்தல சொல்ல கவனிக்க வேண்டும், அவருடைய வசனத்துக்கு நாங்கள் செவி சாய்க்க வேண்டும். இது ரெண்டையும் எடுத்துட்டு நான் உங்களுக்கு ஒரு உதாரணமாக சொல்லுகிறேன். இதை எடுத்துட்டு நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், பைபிள்ல வேற எங்க இப்படிப்பட்ட வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது நாங்கள் தேடி தேடி நாங்கள் ஆராய வேண்டும். அதை நாங்கள் ஒரு கோப்பியில் எழுதி கொள்ளலாம். டச் பைபிள் எடுப்பீங்கன்னா அதுல இந்த ஃபூஸ் நோட்டை எல்லாம் கொடுத்துருக்காங்க, பக்கத்திலே போட்டிருப்பாங்க இன்ன அதிகாரத்துல இன்னொரு வசனம் இப்படியாக சேம் வசனம் ஒன்று இருக்குன்னு சொல்லி. அது ஒரு நல்ல ஒரு ஹெல்ப் உண்டு டச்சில் பார்க்கலாம். எல்லா பைபிள்லையும் இல்லை, சில ஸ்டடி பைபிள்ல இன்னும் கூட காரியங்கள் இருக்கிறது. பின்னுக்கு இப்படி நாங்கள் ஒரு வசனத்தை நாங்கள் எடுத்து அந்த வசனத்துல ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் மினைக்கெட மாட்டோம். மினைக்கெட்டு ஆண்டவரே இந்த வசனத்துக்கூடாக என்னத்தை எனக்கு நீர் பேசுகிறீர் என்னோடு, இதை நாங்கள் ஆராய்ந்து அறியலாம். ஆண்டவர் இப்படியாக சொல்லியிருக்கிறார், ஆண்டவர் அப்படியாக சொல்லியிருக்கிறார். இந்த வசனத்தை அவர்கிட்ட வந்த அவ்வளவு வசனமும் எங்களுடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கையில கொடுக்கப்பட்டிருக்கிற வசனத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த இருதயத்திலே நாங்கள் எடுத்துக்கொள்வோம். எடுத்துக்கொண்டோம் அப்படியே பூட்டி வைக்கிறீங்களா, அங்கிருந்து வழிபட்டு வழியில போகணும். இதுதான் தேவனுடைய வார்த்தை. சும்மா அதாவது நாங்கள் கேட்டுட்டு போற வார்த்தைகள் இல்லை, கேட்டு நாங்கள் அதிலே நாங்கள் செயல்படுகிறவர்களாய் நாங்கள் மாற வேண்டும். நாங்கள் அடுத்த வசனத்தை நாங்கள் கவனிப்போம். யோசுவா 1வது அதிகாரம் 8-9வது வசனம். 8வது வசனம், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கு எப்பயா இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து அப்பொழுது நீ புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலம் கொண்டு திடமனதாயிரு, பலன் கொண்டு திடமனனாயிரு, திகையாதே கலங்காதே, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர், நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். உன்னோடே இருக்கிறார் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோம் எல்லாரும். அல்லேலூயா. தேவன் நாங்கள் போகிற இடமெல்லாம் எங்களோடு கூட இருக்கிறார். நாங்கள் இரவும் பகலும் அவருடைய வேதத்தை நாங்கள் தியானித்துக் கொண்டிருந்தார். இதுக்கு ஒத்த வசனம் நான் இப்ப கிட்டடியே சொன்னேன். இப்ப சங்கீத புத்தகத்திலே இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியம். வசனத்தை நன்றாக தெரிஞ்சிருக்க வேண்டும், நன்றாக படிக்க வேண்டும், நன்றாக அதாவது அந்த வசனத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு வல்லமையும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதுக்கேற்ற மாதிரிக்கான உள்ளம் எங்களுக்கு வேண்டும். அப்ப எங்களுக்கு உள்ளுக்கு இருக்கிற அழுக்கெல்லாம் எங்களை விட்டு வெளியே போவோம். நாங்க எடுத்து இதெல்லாம் நாங்க தான் பார்த்தோம், எங்களை கண்ணுக்குள்ளால நாங்க தான் கேட்டோம், எங்களுடைய காதுக்குள்ளால என்ன இந்த அழுக்கான காரியங்களை இதெல்லாம் எடுத்து வெளியில போட்டுட்டு அவருடைய பரிசுத்த வேதத்திலே இருக்கிறதான வசனங்கள்
எங்களை பரிசுத்தமாக்குறதுக்காக நாங்கள் அந்த வசனத்தை நாங்கள் எங்களுக்குள்ளே எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. தேவனுடைய வசனத்தை எத்தனை தடவை நீங்க கேட்டாலும் அது உங்களுக்கு சலிச்சு போகப்படாது. எத்தனை தடவை இந்த பிரசங்கத்தை நீங்க கேட்டாலும் ஆண்டவருடைய வசனம் 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 வசனத்திலே நிலைத்திருங்கோ, வசனத்தை நாடுங்கோ, வசனத்திலே உறுதியாய் நிலுங்கோ என்று சொல்லி அந்த வசனம் திரும்பவும் திரும்பவுமாக எங்களுக்கு உறுதிப்படுத்துகிறது. ஏனென்றால் வரப்போற காலங்கள்ல சிலவுடையில இந்த வசனத்தை கேட்காத படிக்க காலங்கள் வரலாம். ஆண்டவருடைய வசனம் இன்னொன்று சொல்லுகிறது, பஞ்சத்தினால் உண்டாகிற ஒரு பஞ்சத்தை குறித்து சொல்லப்படுகிறது. அது சாப்பாட்டினாலே அல்ல, தேவனுடைய வார்த்தையை கேட்க கூடாது படிக்கான காலம் வரப்போகுது. அப்ப நாங்கள் தான் அந்த வார்த்தைகளை நாங்கள் எடுத்துக்கொண்டு அதுபடி அப்ப இருந்த அப்போஸ்தலருக்கு ஆண்டவர் டைரக்டா கொடுத்தார். இப்ப நாங்க ஆண்டவரிடத்தில் அந்த வசனத்திலிருந்து நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் எங்களையும் இப்ப தனக்கு சொல்லி யூஸ் பண்றேன். வீட்டுல நீங்க வீட்டை கதை கேட்கல கூட, புருஷன் பொஞ்சாதியோட கதை கேட்கல, ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லி அதுல நீங்க சந்தோஷப்படணும். அதை நீங்க பயிற்சி படுத்திக் கொள்ளணும். இல்லாட்டி பிள்ளைகளோட நீங்க பேசி கேட்கல, பிள்ளைகள் ஏதாவது பிள்ளையா கழிச்சுட்டு மாட்டா, அதுக்கு நீங்க அதை சரிப்படுத்தி சொல்றதுக்கான ஆண்டவருடைய வசனங்களை நீங்கள் சொல்லுங்க. இப்படி வளரவும் வேண்டாம். ஆண்டவர் எங்களை இன்னும் மேன்மையாக வைத்திருப்பார். நாங்கள் எழுந்து நின்று நாங்கள் ஜெபம் செய்வோம். நாங்கள் எழுந்து நின்று நாங்கள் எல்லாருமாக தேவனுடையத்திலே நாங்கள் எங்களை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, எங்களை நாங்கள் உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறோம் சொல்லி நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். ராஜா தேவாதி தேவனை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லவரே, உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்து நீர் எங்களை திரும்பவும் திரும்பவும் திரும்பவுமாக எங்களை பரிசுத்தமாக்கி உம்முடைய விசுவாசத்திலே உறுதியாய் நிற்க கற்று தருகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருத்தரையும் ராஜா ஆண்டவரை நீர் தாமே பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை கேட்டவைகளை கேட்டு இந்த இடத்துல விட்டுட்டு போகாமல் ஆண்டவரை அந்த கேட்டவைகளை ஆண்டவரை வீட்டிலே கொண்டு போய் தியானித்து ஆண்டவரை இன்னுமா உடைய வார்த்தையிலே வளர நீர் கற்று தரும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை நீர் எங்களை வழி நடத்துகிறதுக்காக நன்றி. நாங்கள் கேட்ட வசனங்களை திரும்பவும் எங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக நன்றி. திரும்பவும் எங்களுடைய ஞாபகத்திலே இந்த வார்த்தைகளை கொண்டு வருகிறதுக்காக நன்றி. உடைய வார்த்தைகளை நாங்கள் உறுதியாய் நிலைநிற்க கற்று தருகிறதுக்காக நன்றி. கர்த்தாவே, உம்முடைய கரத்திலே எங்களை முற்று முழுதுமாக அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை பொறுப்படுத்தலும் எங்களை வழிநடத்தியலும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபம் பண்ணி நிற்கிற பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.